எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் திரு ஷிவ் கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் 20 நிமிஷமாக ஒரு பார்ட்டாக கேட்டுட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நாம் நம் மனதை எப்போதும் நல்லவற்றால் நிரப்ப வேண்டும், இல்லை என்றால் எதிர்மறை தானாகவே வெற்றிடத்தை நிரப்பும். அஸ் அ மேன் திங்கெத் என்ற புத்தகத்தில் ஜேம்ஸ் ஆலன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதையே தான் பல பண்டைய சாதுக்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது மனித மனம் ஒரு தோட்டத்தை போன்றது. நாம் நல்ல விதைகளை விதைத்தால் நல்ல தோட்டத்தை பெறுவோம். நாம் எதையுமே விதைக்கவில்லை என்றால் ஏதாவது ஒன்று வளரும், அதுவே கலையாகும். இதுவே இயற்கையின் விதியாகும். இது நம் வாழ்விலும் உண்மையே ஆகும். நான் இன்னும் ஓரடி முன்னே போகிறேன். நாம் நல்ல விதைகளை விதைத்தாலும் கூட களைகள் வளரத்தான் செய்யும். களை எடுக்கும் வேலைக்கு முடிவே இல்லை. நீங்கள் தண்ணீரை ஒரு குவளையில் ஊற்றி 0க்கு கீழான வெப்பநிலையில் வைத்தால் அது ஐஸ் கட்டி ஆகிவிடும். இதில் வியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அதுவே இயற்கையின் விதி. உண்மையில் அது மட்டுமே நிகழும். நமது எண்ணங்களே எல்லாவற்றிற்கும் காரணங்களாகும். ஒரு எண்ணத்தை விதைத்தால் ஒரு செயலை அறுப்பீர்கள். ஒரு செயலை விதைத்தால் ஒரு பழக்கத்தை அறுப்பீர்கள். ஒரு பழக்கத்தை விதைத்தால் ஒரு பண்பை பெறுவீர்கள். ஒரு பண்பை விதைத்தால் ஒரு தலை விதியை பெறுவீர்கள். இவை யாவும் தொடங்குவது நம் எண்ணங்களில்தான். ஈர்ப்பு விதிகள், லா ஆஃப் அட்ராக்ஷன். நாம் எதனை விரும்புகிறோமோ அதன் பால் ஈர்க்கப்படுவதில்லை. மாறாக நம்மை போல் எது இருக்கிறதோ அதன் பாலை ஈர்க்கப்படுகிறோம். ஒரே மாதிரியான இறகுகளை கொண்ட பறவைகள் ஒன்றாக சேர்ந்தே பறக்கின்றன என்ற பழமொழி மிக உண்மையே. எதிர்மறை சிந்தனையாளர்கள் அபாயமானவர்கள். அவர்கள் பிற எதிர்மறை மக்களை ஈர்ப்பார்கள். எதற்கும் எதிர்மறையாகவே பதிலுக்கு செய்வர். மோசமானதையே எதிர்பார்ப்பர். அதனால் அவர்கள் ஏமாறுவதே இல்லை. எந்த ஒரு கூட்டத்திலும் வெற்றியாளர்கள் பிற வெற்றியாளர்களை எப்படி ஈர்க்கிறார்கள் என்று நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? தோல்வியாளர்கள் பிற தோல்வியாளர்களை ஈர்ப்பார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு எதை பற்றியாவது புலம்பிக் கொண்டும் குற்றம் சொல்லிக் கொண்டும் நிற்பார்கள். நமது நண்பர்கள் நாம் விரும்புகிற குணாதிசயங்களை கொண்டவர்கள் அல்ல, மாறாக நம்மை போன்ற குணாதிசயங்களை கொண்டவர்களே. திட்டமிடுவதற்கும் தயாராவதற்கும் விருப்பம் இல்லாமை, அன்வில்லிங்னஸ் டு பிளான் அண்ட் ப்ரிப்பேர். எல்லோருக்கும் வெற்றி பெற விருப்பம் இருக்கிறது, ஆனால் வெகு சிலருக்கு வெற்றி பெற தங்களை தயார் செய்து கொள்ள விருப்பம் இருக்கிறது. வின்ஸ் லொம்பார்டி. பெரும்பாலோர் தங்களது வாழ்க்கைக்காக திட்டமிடுவதற்கு பதிலாக விருந்து அல்லது விடுமுறைக்கு திட்டமிடுவதிலேயே அதிக நேரத்தை செலவழிக்கிறார்கள். தயாராகுதல், ப்ரிப்பரேஷன். தயாராகுதலில் இருந்து தான் தன்னம்பிக்கை பிறக்கிறது. தயாராகுதல் என்றால் திட்டமிடுதலும் பயிற்சி செய்வதுமே தவிர வேறொன்றும் இல்லை. வெற்றியாளர்கள் தங்களை தாங்களே ஒரு அழுத்தத்திற்கு உட்படுத்திக் கொள்வார்கள். அது யாராவது பற்றிய அழுத்தமாகும். வெற்றி பெறுதல் பற்றி கவலைப்படுவதில்லை. நாம் மோசமாக பயிற்சி செய்தால் நாம் மோசமாகவே விளையாடுவோம். ஏனென்றால் நாம் பயிற்சி செய்ததைப் போலத்தான் விளையாடவும் செய்வோம். வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே உள்ள வித்தியாசம் மிகவும் சரியாக செய்வதற்கும் கிட்டத்தட்ட சரியாக செய்வதற்கும் இடையே உள்ள வித்தியாசமாகும். ஒரு முழுமையான வகையில் மன உடல் ரீதியாக தயாராதல் என்பது தியாகம் மற்றும் சுய கட்டுப்பாட்டின் விளைவாகும். சராசரியாக இருந்து விடுவது என்னவோ சுலபம்தான், ஆனால் சிறப்பாக இருப்பது கடினமாகும். சராசரி மக்கள் சுலபமான வழியை தேர்ந்தெடுப்பதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. தயாராதலை எந்த துறையிலும் வெற்றி பெறுவதற்கான வழியாகும். குறிக்கோள் ப்ளஸ் கொள்கை ப்ளஸ் திட்டமிடுதல் ப்ளஸ் பயிற்சி ப்ளஸ் விடாமுயற்சி ப்ளஸ் பொறுமை ப்ளஸ் பெருமிதம் ஈக்குவல் டு தயாராதல். தயார் செய்தல் என்பது தன்னம்பிக்கையை நோக்கி இட்டு செல்லும். தயாராதல் என்பது தோல்வியை சகித்துக் கொள்வது, ஏற்றுக்கொள்வதில்லை. தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம், மனச்சோர்வடையாமல் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ளும் பக்குவம். தயாராதல் என்பது நமது தவறுகளில் இருந்து கற்பது என்று பொருளாகும். தவறுகள் செய்வதில் எந்த தவறும் இல்லை. நாம் எல்லோருமே தவறு செய்கிறோம். ஒரு முட்டாளோ அதே தவறை 2வது முறையும் செய்கிறான். ஒரு தவறை செய்துவிட்டு அதை திருத்திக் கொள்ளாத ஒருவன் மிக பெரும் தவறு செய்கிறான். ஒரு தவறை கையாளும் சிறந்த வழி என்பது அதை உடனே ஒப்புக்கொள்ளுதல், அதிலேயே கிடந்து உழலாது மீளல், அதிலிருந்து கற்றுக்கொள்ளுதல், அதை மீண்டும் செய்யாதிருத்தல், பிறரை குற்றம் சாட்டாமலும் அல்லது ஏதாவது சாக்கு சொல்லாமலும் இருத்தல். நன்றாக தயார்படுத்தி கொள்ளாததால் தான் நாம் பதட்டத்திற்கு உள்ளாகிறோம். தயாராதல் பயிற்சி, கடின உழைப்புக்கு மாற்றாக எதுவுமே இல்லை. ஆசையும் விருப்பமான எண்ணமும் அதை செய்வதில்லை. தயாராதல் மட்டுமே உங்களுக்கு போட்டியின் வெற்றி விளிம்பை தரும். ஒருவர் தயாராக இருக்கவில்லை என்றால் அவரது பதட்டமே அவரை செயலிழக்க செய்துவிடும். தண்ணீர் தனது பாதையை நோக்கி ஈர்க்கப்படுவது போல வெற்றியும் கூட யார் தயாராக இருக்கிறார்களோ அவர்களை நோக்கி வரும்.
பலவீனமான முயற்சி பலவீனமான விளைவுகளையே தரும். விடாமுயற்சி என்பது கீழ்கண்டவற்றை உள்ளடக்கியது: ஒரு குறிக்கோள், ஒரு திட்டம், தயாராகுதல், விலை, பொறுமை, கொள்கைகள், நல்லவித மனப்பான்கு, பயிற்சி, பெருமிதம். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெளிவாக வரையறுக்கப்பட்ட குறிக்கோள் ஒன்று இருக்கிறதா? உங்களிடம் ஒரு செயல் திட்டம் இருக்கிறதா? நீங்கள் தயாராவதற்கென்று என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன விலை தர தயாராக இருக்கிறீர்கள்? எவ்வளவு தூரம் போக விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு உருவாகும் காலத்தை தாங்கக்கூடிய பொறுமை இருக்கிறதா? நீங்கள் சிறப்பு நிலை அடைய வேண்டி பயிற்சி செய்ய தயாரா? நீங்கள் சார்ந்து நிற்பதற்கு ஏதாவது உறுதியான கொள்கைகள் இருக்கின்றனவா? உங்களுக்கு உங்களுடைய வேலையை பற்றி பெருமிதம் இருக்கிறதா? உங்களுக்கு செய்ய முடியும் என்று மனப்பாங்கு இருக்கிறதா? காரணம் கண்டுபிடித்தல், ரேஷனலைசிங். வெற்றியாளர்கள் எதையும் ஆராயக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒருபோதும் காரணம் கண்டுபிடித்து கொண்டு உட்கார்ந்திருக்க மாட்டார்கள். அது தோல்வியாளர்களின் விளையாட்டு. தோல்வியாளர்கள் தங்களால் ஏன் ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை என்று சொல்வதற்கு சாக்குப்போக்குகள் நிறையவே வைத்திருப்பார்கள். கீழ்வரும் சாக்குப்போக்குகள் அவற்றில் சில: நான் அதிர்ஷ்டமில்லாதவன், நான் தவறான நட்சத்திரத்தில் பிறந்து விட்டேன், எனக்கு வயது போதாது, எனக்கு வயதாகிவிட்டது, நான் ஊனமுள்ளவன், எனக்கு அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்லை, நான் படிக்காதவன், நான் பார்க்க அழகாக இல்லை, எனக்கு பெரிய மனிதர்கள் தொடர்பு இல்லை, என்னிடம் போதுமான பணம் இல்லை, எனக்கு போதுமான நேரம் இல்லை, நாட்டின் பொருளாதாரம் சரியில்லை, எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைத்திருந்தால், எனக்கு மட்டும் ஒரு குடும்பம் இல்லாதிருந்தால், எனக்கு திருமண வாழ்வு மட்டும் சரியாக அமைந்திருந்தால், இப்படியாக பட்டியல் நீளுகிறது. இந்தியாவில் குரங்குகளை எப்படி பிடிக்கிறார்கள்? How they catch monkeys in India. குரங்கு வேடர்கள் குரங்குகளை பிடிப்பதற்கு ஒரு பெட்டியை பயன்படுத்துகின்றனர். குரங்குகள் தங்கள் கைகளை உள்ளே விடும் அளவிற்கு அந்த பெட்டியின் மேல்புறத்தில் ஒரு துவாரம் இருக்கும். பெட்டியின் உள்ளே சில கொட்டைகள் போடப்பட்டிருக்கும். குரங்கு கொட்டைகளை அள்ளி எடுக்கும். பிறகு அது தனது கையை வெளியே எடுக்க முயற்சிக்கும். ஆனால் அதன் கை நிறைய கொட்டைகள் உள்ளதால் அதனால் தனது கையை துவாரத்தின் வழியே வெளியே எடுக்க முடியாது. இப்போது குரங்கிற்கு 2 வாய்ப்புகளே உள்ளன: கொட்டைகளை கீழே போட்டுவிட்டு கையை விடுவித்துக் கொள்வது, அல்லது கொட்டைகளை பிடித்து கொண்டு வேடர்களிடம் சிக்கிக்கொள்வது. குரங்குகள் ஒவ்வொரு முறையும் எதை தேர்ந்தெடுக்கின்றன என ஊகியுங்கள் பார்க்கலாம். நீங்கள் சரியாக ஊகித்து விட்டீர்கள். அவை எப்போதும் கொட்டைகளை விடாமல் பிடித்து கொண்டு வேடர்களிடம் சிக்கிக்கொள்கின்றன. நாம் இந்த குரங்குகளிலிருந்து ஒன்றும் பெரிதாக வேறுபடுவதில்லை. நாம் சிலவற்றை பிடித்து கொண்டு விடாதிருக்கிறோம். அவை நம் வாழ்வில் நாம் முன்னுக்கு வருவதை தடுத்து கொண்டே இருக்கின்றன. நான் இதை செய்ய முடியாது, ஏனென்றால் என்று சொல்லி நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எவையெல்லாம் ஏனென்றால் என்பதற்கு பின்னால் வருகின்றனவோ அவையெல்லாம் கொட்டைகள். அவற்றை நாம் விடாது பிடித்து கொண்டிருக்கிறோம். அவை நம்மை பின்தங்க வைத்து கொண்டிருக்கின்றன. வெற்றியாளர்கள் காரணம் கண்டுபிடிப்பதில்லை. ஒருவர் வெற்றி அடைவாரா என்பதை 2 விஷயங்கள் தீர்மானிக்கின்றன. அவை காரணங்களும் விளைவுகளும் ஆகும். காரணங்கள் கணக்கிடப்படுவதில்லை, ஆனால் விளைவுகள் கணக்கிடப்படுகின்றன. சிந்திக்காதே, யாரிடம் கேட்காதே, யார் சொல்வதையும் கேட்காதே, பேசாமல் காரணம் கண்டுபிடித்து கொண்டே இரு. இதுவே தோல்வியடைவதற்கான மிக சிறந்த அறிவுரையாகும். கடந்த கால தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளாமை, நாட் லேர்னிங் ஃப்ரம் த பாஸ்ட் மிஸ்டேக்ஸ். வரலாற்றிலிருந்து படிப்பினைகளை படிக்காதவர்கள் அழிவையே சந்திப்பார்கள். உங்களுக்கு சரியான மனப்பாங்கு இருந்தால் தோல்வியே ஒரு ஆசிரியராகும். தோல்வி என்பது ஒரு சுற்றுப்பாதையே அன்றி முடிவில்லை. இது ஒரு தாமதமே தவிர பேரிடி இல்லை. நமது தவறுகளுக்கு நாம் கொடுக்கும் பெயர்தான் அனுபவம் என்பது. சிலர் வாழ்ந்து கற்கிறார்கள், சிலரோ வெறுமனை வாழ மட்டும் செய்கிறார்கள். சராசரி அறிவுடைய மக்கள் தங்களுடைய தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். பெரும் புத்திசாலிகள் மற்றவர்களின் தவறுகளிலிருந்தும் கற்றுக்கொள்கிறார்கள். நமது சொந்த தவறுகளில் இருந்து மட்டும் கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்நாள் ஒன்றும் அவ்வளவு நீண்டது இல்லை. வாய்ப்பை உணர இயலாமை, inability to recognize opportunity. வாய்ப்புகள் தடைகளைப் போல மாறுவேடம் போட்டுக்கொண்டே வரும். ஆகவேதான் பெரும்பாலான மக்கள் அவற்றை உணர்வதில்லை. பெரிதாக தடை இருக்குமானால் வாய்ப்பும் பெரியதாக இருக்கும் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பயம், ஃபியர். பயம் என்பது உண்மையானதாக அல்லது கற்பனையானதாக இருக்கலாம். இது மக்களை வித்தியாசமான காரியங்களை செய்ய வைக்கும். எதையும் சரியாக புரிந்து கொள்ளாததால் உண்டாகும் உணர்வு இது. பயத்தில் வாழ்வது என்பது ஒரு உணர்ச்சி மயமான சிறையில் அடைபட்டு கிடப்பதை போன்றது. பயம் என்பது பாதுகாப்பற்ற உணர்வு, தன்னம்பிக்கையின்மை, தள்ளி போடுதல் போன்றவற்றை உண்டாக்குகிறது. நமது சக்தியையும் திறமையையும் அழித்து விடுகிறது. இது உறவு முறைகளையும் உடல் நலத்தையும் அளிக்கிறது. நம்மை சிந்திக்கவே விடாமல் தடுக்கிறது. நம்மை ஆட்டி படைக்கும் சில பொதுவான பயங்கள் இவைதான்: தோல்வி அடைவது பற்றிய பயம், அறியாதவை பற்றிய பயம், தயாராக இல்லாமை பற்றிய பயம், தவறான முடிவெடுத்து விடுவோமோ என்ற பயம், புறக்கணிக்கப்பட்டு விடுவோமோ என்பது பற்றிய பயம்,
சில பயங்களை விளக்கலாம், பிறவற்றை உணர முடியும். பயம் நம்மை கவலை கொள்ள செய்கிறது. கவலை தன் பங்கிற்கு நம்மை பகுத்தறிவுக்கு புறமான சிந்தனைக்கு இட்டு செல்கிறது. இது உண்மையில் நமது சிக்கலுக்கான தீர்வுகளை நாசப்படுத்தி விடுகிறது. பயத்திற்கான இயல்பான பதில் தப்பித்தல் என்பதாகும். தப்பித்தல் நம்மை உடனே ஒரு சௌகரியமான பகுதிக்கு கொண்டு செல்கிறது. பயத்துக்கான காரணத்தை அப்படியே வைத்துக்கொண்டு அதன் தாக்கத்தை தற்காலிகமாக குறைத்து விடுகிறது. கற்பனையான பயமோ சாதாரண பிரச்சனையை பூதாகாரமாக்குகிறது. பயம் நம் கட்டுப்பாட்டிலிருந்து போய் நமது சந்தோஷத்தையும் உறவு முறைகளையும் அளிக்கும். தோல்வி பற்றிய பயம் பல சமயம் தோல்வியை விட மோசமாக இருக்கலாம். தோல்வி என்பது நம் வாழ்வில் நடக்கும் ஒரு பயங்கர நிகழ்ச்சி இல்லை. முயற்சி செய்யாத மக்கள் காரியத்தை முயற்சிக்கும் முன்னாலேயே தோல்வி அடைகின்றனர். சிறு குழந்தைகள் நடைப்பழக கற்றுக்கொள்ளும் போது விழுந்து கொண்டே இருக்கின்றனர். ஆனால் அக்குழந்தைகளுக்கு அது தோல்வி அல்ல. ஆகையால் விழுந்ததும் மீண்டும் எழுந்து கொள்கின்றன. அவை மட்டும் மனசோர்வு அடைந்து முயற்சியை விட்டுவிட்டால் அவற்றால் ஒருபோதும் நடக்க முடியாது. பயத்துடன் மண்டியிட்டு வாழ்வதை விட துணிவுடன் நின்று கொண்டு சாவதே மேல். திறமையை பயன்படுத்த முடியாமை, inability to use talent. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், எனது வாழ்நாளில் என் அறிவுத்திறனில் கிட்டத்தட்ட 25% தான் பயன்படுத்தியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பொதுவாக மனிதர்கள் தங்களது திறமையில் 10 to 12% மட்டுமே பயன்படுத்துவதாக வில்லியம் ஜேம்ஸ் கூறுகிறார். பெரும்பாலான மக்களின் வாழ்வில் மிகவும் வருத்தமான விஷயம் என்னவென்றால் அவர்களுக்குள் இன்னமும் ஆற்றல் மீதம் இருக்கும் போதே இறப்பதுதான். அவர்கள் உயிருடன் இருந்தபோது வாழவே இல்லை. அவர்கள் பீய்ந்து நைந்து போவதை விட துருப்பிடித்து போனவர்கள். நாம் வெறுமனை துருப்பிடித்து போவதை விட நன்கு உபயோகப்பட்டு பீய்ந்து நைந்து போவதையே விரும்புகிறேன். வாழ்க்கையின் மிகவும் வருத்தம் தரும் சொற்கள் என்னவென்றால் நாம் செய்திருக்க வேண்டும் என்பதை. துருப்பிடிப்பது என்பது பொறுமை என்பதுடன் குழப்பிக்கொள்ளக்கூடாது. துருப்பிடிப்பது என்பது எதுவுமே செய்யாமல் இருக்கும் இயங்காமையை குறிக்கும். பொறுமை என்பதோ நாமே விரும்பி எடுக்கக்கூடிய முடிவாகும். நம்பிக்கையை இழக்காமலும் விடாமுயற்சியுடனும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதை தான் இது குறிக்கிறது. ஒரு முதியவரிடம் வாழ்க்கையில் மிகவும் வலுவான சுமை எது என்று யாரோ கேட்கிறார்கள். சுமப்பதற்கு எதுவும் இல்லாதது என்று அந்த முதியவர் வருத்தத்துடன் பதிலளித்தார். கட்டுப்பாடின்மை, லேக் ஆஃப் டிசிப்ளின். ஏன் சிலர் தங்களுடைய இலக்குகளை அடைவதில்லை என்று எப்போதாவது நீங்கள் எண்ணி வியந்ததுண்டா? அவர்கள் ஏன் எப்போதும் தோல்விகளாலும் நெருக்கடிகளாலும் விரக்தி அடைந்து போகின்றனர்? சிலர் தொடர்ந்து வெற்றியடையும் போது ஏன் இவர்கள் மட்டும் தொடர்ந்து தோல்வி அடைகின்றனர்? விளையாட்டு, ஓட்டப்பந்தயம், கல்வி அல்லது வியாபாரம் என்று எதுவாக இருந்தாலும் அதில் யாராவது குறிப்பிடத்தக்க வகையில் எதையாவது சாதித்திருந்தால் அது கட்டுப்பாடு இல்லாமல் முடிந்திருக்காது. கட்டுப்பாடு இல்லாத மக்கள் எல்லாவற்றையும் செய்ய முயற்சிப்பார்கள். ஆனால் விடுதலை சிந்தனையாளர்கள் என்று அழைக்கப்படும் சிலர் கட்டுப்பாடின்மையை சுதந்திரம் என்றாக்கிவிட்டார்கள். நான் விமானத்தில் இருக்கும்போது அதன் பைலட் கட்டுப்பாடுடனும் எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்பவராகவும் தான் நினைப்பதையெல்லாம் செய்யாதவராகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் ஒரு சுதந்திர பறவை. நான் என்ன செய்ய வேண்டும் என்று விமான கட்டுப்பாட்டு அறையிலிருந்து யாரும் கட்டளையிடுவதை நான் விரும்பவில்லை என்ற சிந்தனையை அவர் பெற்றிருக்கக்கூடாது. அடிக்கடி மனதை மாற்றுவது கட்டுப்பாடின்மையை காட்டுகிறது. கட்டுப்பாடிற்கு தேவைப்படுவதெல்லாம் சுய கட்டுப்பாடு, தியாகம் மற்றும் கவனத்தை திசை திருப்பும் தூண்டுதல்களை தவிர்த்தல், அதாவது ஒருமுகமாக இருப்பது என்ற அர்த்தம். நீராவியை ஒரு நிலையில் கட்டுப்படுத்தி அடைக்காவிட்டால் அது எஞ்சினை நகர்த்தாது. நயாகரா நீர்வீழ்ச்சியின் இயங்கு ஆற்றலை கட்டுப்படுத்தி பயன்படுத்தாவிட்டால் அது மின் சக்தியை உருவாக்காது. நாம் எல்லோரும் ஆமை முயல் கதையை நன்கறிவோம். முயல் தனது வேகத்தை பற்றி தற்பெருமை அடித்து கொண்டது. அது ஆமையை போட்டிக்கு அழைத்தது. ஆமையும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டது. நடுவராக அமர்த்தப்பட்ட நரி போட்டி தொடங்கும் மற்றும் முடியும் இடங்களை நிர்ணயித்தது. போட்டி தொடங்கியது. ஆமை ஒரே சீராக போய்க் கொண்டிருந்தது. முயலோ வேகமாக ஓடி ஆமையை தனக்கு பின்னால் வெகு தூரம் விட்டு முன்னேறியது. அதுதான் போட்டியை நிச்சயமாக வென்று விடுவோம் என்று தன்னம்பிக்கையில் ஒரு சிறு தூக்கம் போடலாம் என்று முடிவெடுத்தது. அது கண் விழித்து பார்த்தபோது போட்டி ஞாபகத்திற்கு வரவே உடனே ஓடத் தொடங்கியது. அது ஆமை ஏற்கனவே இறுதிக்கோட்டை அடைந்து வெற்றி பெற்று விட்டதை தான் பார்க்க முடிந்தது. சீரான தொடர்ச்சியான முயற்சிக்கும் கட்டுப்பாடு தேவை. சீரற்ற குறிக்கோளற்ற முயற்சியை விட இது மிகவும் முக்கியமானதாகும். கட்டுப்பாட்டுடன் ஒன்றை செய்வதும் தவறு நடந்த பிறகு வருந்துவதும் மிகவும் வேதனை தருபவை. பலருக்கு இவ்விரண்டில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதில் எது அதிகம் வேதனை தருவது என்று நீங்களே ஊகித்துக் கொள்ளுங்கள். பொதுவாக அதிகப்படியான சுதந்திரத்துடனும் கட்டுப்பாடின்மையுடனும் வளர்க்கப்பட்ட குழந்தைகள் தங்களை தாங்களே மதித்து கொள்ளாதவர்களாகவும் தங்கள் பெற்றோர்கள் அல்லது சமுதாயத்தை மதிக்காதவர்களாகவும் கடமை பொறுப்பேற்பதற்கே விரும்பாதவர்களாகவும் வளர்கிறார்கள்.
தாழ்ந்த சுய கௌரவம், புவர் செல்ஃப் எஸ்டீம். தாழ்ந்த சுய கௌரவம் என்பது சுயமரியாதையின்மையையும் சுய மதிப்பெண்மையும் ஆகும். இது ஒருவரை தன்னையும் பிறரையும் தவறாக பயன்படுத்திக் கொள்ள வைக்கிறது. தான் என்ற எண்ணம் ஓட்டுநரின் இடத்தை பிடித்துக் கொள்கிறது. ஏதாவது உபயோகரமான வேலையை முடிப்பதற்கு பதிலாக தான் என்ற அகந்தையை திருப்திப்படுத்தவே முடிவுகள் அதிகமாக எடுக்கப்படுகின்றன. தாழ்ந்த சுய கௌரவம் உள்ளவர்கள் தொடர்ந்து தங்களை அடையாளம் காண பார்க்கிறார்கள். அவர்கள் தங்களை தாங்களே கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள். ஒருவர் தன்னைத்தானே கண்டுபிடிக்க முடியாது, உருவாக்கி கொள்ளத்தான் முடியும். நேரத்தை வீணடிப்பதும் சோம்பேறித்தனமும் தாழ்ந்த சுய கௌரவத்தின் விளைவுகளாகும். அதே போன்றதுதான் சாக்கு போக்கு சொல்லும் பழக்கமும். நேரத்தை வீணடிப்பது மிகவும் சிறந்த உலோகத்தினையும் அரித்துவிடும் துரு போன்றதாகும். அறிவின்மை, லேக் ஆஃப் நாலேஜ். அறிவை நோக்கிய முதல் படி நமது அறியாமை பற்றிய விழிப்புணர்வே ஆகும். அதிக அறிவை ஒருவர் பெற பெற தான் எந்தெந்த விஷயங்களெல்லாம் அறிவை பெறாமல் இருக்கிறோம் என்பதை அதிகம் உணர்வார். தான் எல்லாவற்றையும் அறிந்துள்ளதாக நினைக்கும் ஒருவர் தான் கற்றுக்கொள்வதற்கு அதிகமாக இருக்கிறது. அறியாத மக்கள் தாங்கள் அறியாதவர் என்று அறிய மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியாது என்று அவர்களுக்கு தெரியாது. உண்மையில் அறியாமையை விட ஆபத்தானது என்னவென்றால் இல்லாத அறிவை இருப்பதாக எண்ணுவதுதான். இது ஒருவரை தவறாக வழி நடத்திவிடும். எல்லாம் விதியே என்ற மனப்பாங்கு, ஃபேண்டலிஸ்டிக் அட்டிடியூட். இந்த மனப்பாங்கு மக்களை தாங்கள் ஏற்க வேண்டிய பொறுப்புகளை ஏற்க விடாமல் தடுக்கிறது. அவர்கள் வெற்றி தோல்விகளுக்கு அதிர்ஷ்டத்தையே காரணமாக சொல்வார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் தங்கள் விதிக்கே விட்டுவிடுவார்கள். தங்கள் ஜாதகம் அல்லது நட்சத்திரங்களில் எழுதி வைக்கப்பட்டுள்ள எதிர்காலத்தை நம்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். தாம் எது செய்தாலும் நடப்பதுதான் நடக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஒருபோதும் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டார்கள். எதுவும் செய்யாமல் உட்கார்ந்திருப்பதே வாழ்க்கையாகிவிடும். அவர்கள் காரியங்களை நிகழ செய்வதை விட அவை தானாக நிகழ்வதற்கு காத்திருப்பார்கள். வாழ்வில் தோற்று போனவர் யாரையாவது கேளுங்கள், அவர் வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தின் விளைவுதான் என்பார். பலவீனம் மனதுடைய மக்கள் குறி சொல்பவர்களுக்கும் ஜாதகங்களுக்கும் போலி சாமியார்களுக்கும் சுலபமாக பலியாகி விடுகிறார்கள். அவர்கள் மூட நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் நம்புகிறார்கள். வாழ்க்கையை சரிவர புரிந்து கொள்ளாத மக்கள் அதிர்ஷ்டத்தை நம்புகிறார்கள். வலுவும் உறுதிப்பாடும் உள்ள மக்கள் காரண காரியங்களை நம்புகிறார்கள். சிலர் ஒரு முயலின் பாதம் அதிர்ஷ்டம் என்று கருதுகிறார்கள். ஆனால் அது முயலுக்கு அதிர்ஷ்டம் இல்லை அல்லவா? சிலர் தாங்கள் அதிர்ஷ்டமே இல்லாதவர்கள் என்று நினைக்கிறார்கள். இது விதியை நம்பும் மனப்பாங்கை வளர்க்கிறது. அரை மனதுடன் எதிலும் ஈடுபடும் மக்கள் கீழ்வரும் தொடர்களை சொல்வார்கள். நான் ஒரு முயற்சி செய்து பார்க்கிறேன். இது வேலை செய்கிறதா என்று பார்க்கிறேன். செய்துதான் பார்ப்போமே. எனக்கு நஷ்டப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எப்படியானாலும் நான் ஒன்றும் இதில் அதிகம் ஈடுபடவில்லை. இத்தகைய மக்களுக்கு தோல்வி நிச்சயம். ஏனென்றால் அவர்கள் எந்த அர்ப்பணிப்பும் அல்லது உறுதிப்பாடும் இல்லாமல் ஒரு திட்டத்தில் இறங்கிவிடுகிறார்கள். அவர்கள் தைரியமும் கடமை பொறுப்பும் தன்னம்பிக்கையும் இல்லாதவர்கள். அவர்கள் எந்த சிரமமும் படாமல் நிதானமாக வேலையை தொடங்குவார்கள். பின்பு தங்களை துரதிர்ஷ்டசாலிகள் என்று கூறிக்கொள்வார்கள். ஒருவர் ஒரு பந்தய குதிரையை வாங்கினார். உலகிலேயே வேகமான குதிரை என்று ஒரு பலகையில் எழுதி வைத்து அந்த குதிரையை கொட்டிலில் அடைத்தார். அதை ஒரு வலுவான நிலையில் வைத்திருப்பதற்கான எந்த பயிற்சியும் தராமல் இருந்து வந்தார். அவர் ஒரு நாள் அந்த குதிரையை ஒரு பந்தயத்தில் ஓடவிட்டார். அது கடைசியில் வந்தது. அவர் உடனே அந்த பலகையை குதிரையை விட வேகமான உலகம் என்று மாற்றிவிட்டார். மக்கள் இயங்காது இருப்பதாலும் அல்லது செய்ய வேண்டியதை செய்யாது இருப்பதாலும் தான் தோல்வி அடைகிறார்கள். அவர்கள் எதற்கு எடுத்தாலும் அதிர்ஷ்டத்தை குறை சொல்லுவார்கள். முயற்சியே எதையும் செய்கிறது. நம் நல்ல கண்ணோட்டமும் தைரியமும் ஆழ்ந்த சிந்தனையும் இல்லாத வாழ்க்கை என்பது ஒரு குருட்டு அனுபவமே ஆகும். சிறிய சோம்பேறித்தனமான பலவீன மனதுடையவர்கள் எப்போதும் சுலபமான வழியையே தேர்ந்தெடுப்பார்கள். அதாவது இந்த வழி குறைந்த எதிர்ப்புள்ள வழியாகும். விளையாட்டு வீரர்கள் 15 வினாடி நிகழ்ச்சிக்காக 15 ஆண்டுகள் பயிற்சி செய்கிறார்கள். அவர்களிடம் நீங்கள் அதிர்ஷ்டசாலியா என்று கேட்டு பாருங்கள். ஒரு நல்ல ஆட்டத்திற்கு பிறகு ஒரு விளையாட்டு வீரர் எப்படி உணர்கிறார் என்று கேளுங்கள். அவர் உங்களிடம் தனது ஆற்றல் முழுவதும் செலவழிந்து போய்விட்டது போல் உணர்வதாய் சொல்வார். அவர் அவ்வாறு உணரவில்லை என்றால் அவரது அதிகபட்ச திறமையை பயன்படுத்தி முயலவில்லை என்று அர்த்தமாகும். தோல்வியுற்றவர்கள் வாழ்க்கை பாரபட்சமானது என்று கருதுவார்கள். அவர்கள் தங்கள் முன்னே உள்ள மோசமான தடைகளை பற்றி மட்டுமே நினைப்பார்கள். நன்றாக தயாராகி நன்றாக விளையாடுபவர்களுக்கும் இதே மோசமான தடைகள் இருந்து அவர்கள் அவற்றை கடந்து வந்தவர்கள் என்பதை இவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை. அதுவே இருவருக்கும் உள்ள வித்தியாசமாகும். வலியை சகித்து கொள்ளும் சக்தி அவர்களுக்கு மிக அதிகமாகிவிடுகிறது.
ஏனென்றால் முடிவில் அவர்கள் ஆட்டத்திற்காக அதிகம் பயிற்சி எடுக்காமல் அவர்களது பண்பிற்காக எடுக்கிறார்கள். யார் தங்களுக்கு தாங்களே உதவி கொள்கிறார்களோ அவர்களுக்கே அதிர்ஷ்டம் உதவும். லக் ஃபேவர்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம்செல்வ்ஸ். ஒரு சமயம் ஒரு சிறிய நகரத்தை வெள்ளம் பயமுறுத்தி கொண்டிருந்தது. ஒரே ஒருவரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் அங்கிருந்து வெளியேறிவிட்டனர். அந்த நபர், கடவுள் என்னை காப்பார், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார். நீரின் அளவு மேலே ஏற ஏற ஒரு ஜீப் அவரை காப்பாற்ற வந்தது. அவர் மறுத்து, கடவுள் என்னை காப்பாற்றுவார், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். நீரின் அளவு இன்னும் சற்று ஏறியதும் அவர் 2வது மாடிக்கு சென்றார். ஒரு படகு அவருக்கு உதவ வந்தது. மீண்டும் அவர் போக மறுத்து, கடவுள் என்னை காப்பாற்றுவார், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். நீர்மட்டம் ஏறிக்கொண்டே இருந்தது. இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.